ஹலோ மக்களே, போன வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ண நல்ல உள்ளங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த அளவு சப்போர்ட் கிடைக்கும். ஆனா இது ஒரு அருமையான மோட்டிவேஷன், மிகவும் ஒரு பெருமையான மோட்டிவேஷன். இப்படியே இந்த மோட்டிவேஷனை கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பேச்சுலர்ஸ் பிரீமியம் ஃபுட்டு அப்படின்னா என்ன? ஒரு சோறு, ஒரு குழம்பு, ஒரு கூட்டு, அப்புறமா ஒரு லிக்கிங்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல, ஒரு 100 ரூபால 2 வேளை ஜம்முன்னு வயிறு நிறைய, அதுவும் சுவையா சாப்பிடலாம். எப்படி? குக்கிங் நிறைய பேரு கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கீங்க. கஷ்டம்தான், கத்துக்கிட்டா எல்லாமே ஈஸி. குக்கிங்கும் ஸ்டார்டிங்ல கஷ்டம்தான். இப்ப நம்ம செய்ய போறதுல அந்த கஷ்டம் இல்ல. ஏன் கஷ்டம் இல்ல? நான் இருக்கேன்ல, அதான் கஷ்டம். மக்களே, பேசிக்கா சமைக்கிறது ஒரு வீடு கட்டுற மாதிரி. ஃபர்ஸ்ட் அஸ்திவாரம், பேஸ் ஒரு மாதிரி கல்லெல்லாம் வச்சு பேஸ் ரெடி பண்ணிட்டு, அதுக்கு மேல சிமெண்ட்லாம் போட்டு பேஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா செங்கல்லாம் வச்சு வீடு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம். அப்புறம் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு ஒரு ஃபினிஷான வீடு கிடைக்கும். இதேதான் நம்ம சமைக்கிறதுலையும். அது எப்படி அப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதை காமிக்கிறேன். லெட்ஸ் கோ. ஸோ அந்த ப்ரீமியமான ஃபுட்டுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு 100 ரூபாய்க்கு நான் பட்ஜெட் சொல்லிட்டேன். அந்த 100 ரூபாய்க்கு நம்ம என்னெல்லாம் வாங்கலாம் பார்க்கலாமா? தெரியுதா? ஃபர்ஸ்ட் உள்ளி. அதாவது உள்ளினா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியல. உள்ளினா வெங்காயம், ஒரு உள்ளி, ஒரு தக்காளி. நெக்ஸ்ட் நம்ம ஆட்டத்தின் கதாநாயகன். யார் அது ஆட்டத்தின் கதாநாயகன்? கோழி டோலர் தான். கோழி தான் நம்ம ஆட்டத்தின் கதாநாயகன். ஒரு 250 கிராம் போன்லெஸ் எலும்பில்லா சிக்கன். இதுல நம்ம ரைஸும் செய்ய போறோம். ஆனா ரைஸ் செய்யறது முக்காவாசி பேருக்கு எப்படி செய்யறதுன்னு இப்போ ஒரு பேசிக்கான ஐடியா ரைஸ் செய்யறதுக்கு எல்லாருக்கும் இருக்கும். 1 கப் ரைஸுக்கு 1 கப்பு தண்ணி. இப்ப நான் செய்ய போற ரைஸ் கேரளா ரைஸ். அது மாதிரி ஒரு குண்டு குண்டான ரைஸ், ஓகேவா? அந்த ரைஸுக்கு 1 கப்புக்கு 1.5 கப் அளவு தண்ணி. மக்களே, செய்முறையை பார்க்கலாமா? இப்போ நம்ம இண்டக்ஷன்ல பேனை வச்சாச்சு. பேன் ஹீட் ஆக வர பார்த்துக்கோங்க. ஹீட் ஆன பிறகு ஆயில். ஃபர்ஸ்ட் ஆயில் உங்களுக்கு தேவையான அளவு தான். எதிரா தேவையான அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 1/2 கப்பு. நெக்ஸ்ட் உள்ளியை ஃபர்ஸ்ட் பேன்ல போட்டுக்கலாம். பேன்ல உள்ளியை போட்ட பிறகு ஹை ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கிட்டோ வசக்கிக்கிட்டோ இருங்க. இந்த உள்ளி தான் நமக்கு அஸ்திவாரம். இந்த உள்ளியும் தக்காளியும் தான் பேஸே. உள்ளி கோல்டன் ப்ரௌன் வர இது பண்ணுங்க வருங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. தேவை கிடையாது. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல போட்டு நீங்க இது பண்ணிக்கோங்க. அது ஏதோ பண்ணிக்கோங்க. கண்டென்ட் 10 செகண்ட் தான் இருக்கு. இவன் பேசுறது மட்டுமே ஏன்னா நீங்க 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல போட்டு பண்ணும்போது அது கோல்டன் ப்ரௌன் ஆயிடும். நெக்ஸ்ட் தக்காளி. இதுவும் ஒரு பேஸ் தான். தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும். ஆக்சுவலா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தக்காளி போடுறதுக்கு முன்னாடி தான் போடணும். மன்னிக்கவும் நண்பர்களே, நான் உங்களிடம் சொல்ல மறந்துவிட்டேன். எவ்வளோடா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடணும்னா ஒரு ஸ்பூன் போட்டுவாங்க. தக்காளி போட்டு அப்புறமாட்டு நம்ம மசாலாலாம் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். அதாவது அஸ்திவாரத்துக்கு அப்புறம் அந்த அஸ்திவாரத்தை இது பண்றதுக்கு சிமெண்ட் எல்லாம் போடுவாங்கல்ல, அதுதான் மசாலான்னு வச்சுக்கோங்க. மசாலா நம்ம இப்ப ஆட் பண்ண வேண்டியதான். என்ன மசாலாலாம் ஆட் பண்ணலாம், உங்களுக்கு என்ன மசாலா வேணுமோ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்ப என்னெல்லாம் ஆட் பண்றேன்னு சொல்றேன். சில்லி பவுடர், மிளகா பொடி எவ்வளவு போடணும்னா சும்மா ஒரு ஸ்பூன் போடுங்க. நெக்ஸ்ட் டர்மரிக், மஞ்சள் பொடி ரொம்ப வேணாம், கொஞ்சம் கம்மியாவே போட்டுவோங்க. நெக்ஸ்ட் ஜீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுவோங்க. நெக்ஸ்ட் மல்லிப்பொடியும் ஒரு மிளகா பொடி எவ்வளவு போட்டீங்க அவ்வளவுக்கு மல்லிப்பொடியும் போட்டுவோங்க. அதுக்கப்புறமா கரம் மசாலா, இதுதான் பிளேவர், 1 ஸ்பூன் போடுங்க. நம்ம இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் வருவோம். தேவையான அளவு உப்பு. எவ்வளவு? எது தேவையான அளவு உப்பு? எல்லா யூடியூப் சேனல்லையும் தேவையான அளவு உப்பு எதிரா தேவையான அளவு உப்பு எதுன்னு சொல்லுங்கடா. அட்லீஸ்ட் அவன் போடுற ஸ்பூன் சைஸும் நம்ம கிட்ட அந்த ஸ்பூன் சைஸ் இருக்கான்னு தெரியாது. நம்ம தப்பா போட்டுட்டோம்னா உப்பு கூடிட்டுனா அது வேற ஒரு பிரச்சனை. இப்போ அந்த பிரச்சனை இல்லை.
தேவையான அளவு உப்பு எவ்வளோன்னு நான் சொல்றேன். வந்து இப்ப நான் என்ன பண்ண சொல்றது? நம்ம வந்து ஒரு ஆம்லெட் போடுறோம். ஒரு ஆம்லெட்டுக்கு ஒரு பிஞ்சு சால்ட், அப்ப 2 ஆம்லெட்டுக்கு 2 பிஞ்சு சால்ட், 3த்துக்கு 3 பிஞ்சு சால்ட். இதுதான் கணக்கு. இப்போ இந்த சிக்கன் கறிக்கு எவ்வளவு கணக்கு, இந்த மாதிரி ஒரு 5 வாட்டி போடுங்க. இப்போ உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனல் டச்ல உங்களுக்கு சால்ட் இல்லைன்னா, உப்பு இல்லைன்னா நீங்க உப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளவு போடுங்க. ஃபினிஷிங்ல உங்களுக்கு எவ்வளவு தேவையோ உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க 1 பிஞ்சோ 2 பிஞ்சோ எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான். இப்போ இந்த உப்பை ஆட் பண்ண பிறகு நம்ம கதாநாயகனை களத்துல இறக்குவோம். ஃபர்ஸ்ட் உள்ளி தக்காளி போட்டு கான்கிரீட் ரெடி பண்ணோம். அதுக்கு மேல சிமெண்ட்னு சொல்லி மசாலாலாம் போட்டு இது பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம செங்கல் கட்டி வீடை எழுப்பணும். நம்ம கதாநாயகனை இறக்குறோம். எலும்பில்லா சிக்கன் 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்து அதுக்குள்ள போட்டுருங்க. சிக்கனை மறக்காம கழுவி போங்க நண்பர்களே. ஒரு 30 செகண்ட் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிருங்க. எவ்வளவு தண்ணியில ஆட் பண்ணணும் உங்க இஷ்டம் தான். உங்களுக்கு வந்து கிரேவி மாதிரி வேணும்னா கம்மியா தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இல்ல உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா நிறைய தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 கப்பு ஊத்துங்க. சிக்கன் போட்டு 1.5 கப்பு தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் பேனை க்ளோஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஒரு 15 மினிட்ஸ் ஒரு மீடியமான ஒரு ஃப்ளேம்ல அதை விட்டுருங்க. ஓகேவா? அது நல்லா வந்து வெந்து வரும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், அதாவது கூட்டு, இந்த வீட்டுக்கு லைட்டு பல்பு, இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ், ஒயரிங் வேற டிங்கரிங் அந்த மாதிரி இருக்குல்ல, அதை சைடிஸா வச்சுப்போம். சைடிஸ் என்ன பண்ணலாம், கூட்டு என்ன பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு எடுத்துருவோம். இப்போ உருளைக்கிழங்க எப்படி செய்யறோம்னா, சும்மா உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி செய்யறோம். ரொம்ப கஷ்டமான டிஷ் இல்ல. பேனை ஸ்டவ்ல வச்சுட்டு பேன் வந்து கொஞ்சம் ஹீட் ஆக வர வச்சுக்கோங்க. பேன் ஹீட் ஆன அப்புறம் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் ஆட் பண்ண அப்புறம் அந்த உருளைக்கிழங்க அதுல போட்டுற வேண்டியதான். ஒரு 5 நிமிஷம் அந்த உருளைக்கிழங்கு அப்படியே அந்த ஆயில்ல வேக விட்டுருங்க. ஓகேவா? உருளைக்கிழங்குக்கு மசாலா, உருளைக்கிழங்குக்கு என்ன மசாலா, அகைன் உங்களுக்கு என்ன மசாலா தேவையோ போட்டுக்கலாம். உருளைக்கிழங்குக்கு நான் இப்போ என்ன போடுறேன்னா, மிளகா பொடி, சில்லி பவுடரு, கொஞ்சம் பெப்பரு, உப்பு, இவ்வளவு தான் போடுறேன். இந்த 3 தான் நான் ஆட் பண்றேன். கொஞ்சம் போல டர்மரிக், மஞ்சத்தூள். மசாலா அளவுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிளகா பொடி அப்படியே மேல மலை சாரல் மாதிரி தூவி விட்டுருங்க. மஞ்சள் பொடியும் அப்படிதான், பெப்பரும் அப்படிதான், உப்பு 2 பிஞ்ச் போட்டுருங்க. அதை போட்டுட்டு உருளைக்கிழங்க ஒரு மீடியம் ஃப்ளேம்ல 10 மினிட்ஸ் சாட்டே பண்ணிடுங்க. ஓகேவா மக்களே? இப்போ வந்து இந்த 2ம் குக் ஆயிட்டு இருக்கு. இந்த 2ம் குக் ஆகிற டைம்ல நான் போய் ரைஸ் குக் பண்ணிட்டு வந்துடுறேன். A few moments later. மக்களே, ரைஸு, சிக்கன் குழம்பு, உருளைக்கிழங்கு அருமையா ரெடி ஆயிட்டு. இதுதான் நம்மளோட பிளேட்டு. சிக்கன், பொட்டேட்டோ, நம்ம நண்பர் லிக்கிங்ஸ். ஃபர்ஸ்ட் மக்களாகிய உங்களுக்கு தின்னு போங்க. பிஸ்மில்லா. சீரியஸா சொல்றேன், வீடியோ வேண்டியில்ல, உண்மையில ஒரு கோட் ஃபுட் இது. அந்த மாதிரியான ஃபுட் இது. இப்ப இந்த அருமையான படைப்பை நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு வாரை மக்களே. வெயிட். ஒரு நல்ல சாப்பாடு எவ்வளவு செலவாச்சு. நம்ம ஆட்டத்தின் கதாநாயகனான கோழி வந்து 250 கிராம் 85 ருபீஸ். ஆட்டத்தின் கதாநாயகி உருளைக்கிழங்கு 2 உருளைக்கிழங்கு 10 ரூபா. மற்றும் சைடு கேரக்டர் உள்ளி தக்காளி 2ம், ஒரு உள்ளி ஒரு தக்காளி 10 ரூபா. டோட்டல் காஸ்ட் வந்து 110. ரைஸை தவிர்த்து, ரைஸ் வந்து வீட்டிலே இருந்தது. இந்த 110 ருபீஸ்க்கு ஒரு சாலிடா வயிறு நிறைய 2 வேளை சாப்பிடலாம். அதுவும் ஒரு அருமையான சாப்பாடு. பக்காவா இருந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லுங்க. நல்லா இல்லைன்னா இது நல்லா இல்லடா அப்படின்னு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஒப்பீனியனை நான் எடுத்துக்கிறேன். நல்லா தான் இருக்கும். அவ்வளவுதான் மக்களே இந்த வீடியோ. அப்படியே போன வீடியோவுக்கு தகுந்த மாதிரி ஒரு லைக் மோட்டிவேஷனும் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் மோட்டிவேஷனும் பண்ணிட்டு போயிருங்க கைஸ். அடுத்த வீடியோல பார்ப்போம். வரட்டா, டாடா.